அந்த ஸ்டேடியம் ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். அப்போ அவ்வளோ க்ரௌட் இல்லை மாஸ்டர்? அவ்வளோ க்ரௌடு. நாங்கள் அந்த எங்க ஆக்ட் முடிஞ்ச உடனே அவர் பிரபுதேவான்னு சொன்னார், நீங்கள் கிளம்பிடுங்க இல்லைன்னா சிக்கிப்பீங்க அப்படின்னு. லாஸ்ட்ல மாட்டீங்க. ஆமாம், டக்குனு கிளம்பிட்டோம். இல்லைன்னா நாங்கள் ரூமுக்கு வரதுக்கு 5 மணி ஆயிருக்கும். ஆமாம், 1 கிலோமீட்டருக்கு 2 to 3 hours அந்த மாதிரி டிராஃபிக் அந்த மாதிரி டைம் எடுத்துருது. அவ்வளோ எங்க ஃபுல்லா அந்த மாதிரி க்ரௌடு பார்த்துருக்கவே மாட்டாங்க யாரும். அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்களுமே அதான் சொன்னாங்க. அனிருத்தே வந்து என்ன சொன்னாருன்னா, நானும் நிறைய எங்கெங்கயோ கான்சர்ட் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி இவ்வளவு க்ரௌட்ல வந்து நான் கான்சர்ட் பண்ணது இல்ல. க்ரௌடு இருக்கிறது ஒரு விஷயம், இந்த க்ரௌடோட எனர்ஜி ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட் மாஸ்டர், சூப்பரா சொன்னீங்க. க்ரௌடு ஒரு 50,000 பேர் இருந்தாலும் 60,000 பேர் குவைட்டா இருந்தா நம்மளுக்கு அந்த எனர்ஜி இருக்காது. பட் இதுல அத்தனை பேருமே அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ எமோஷனு. அது கண்டிப்பா எங்களை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போச்சு, ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு எங்களுக்குலாம் எல்லாருக்குமே. இந்த மாதிரி க்ரௌட்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கே ஒரு ஆமா, அப்படி இருக்காங்க, நம்ம இன்னும் எனர்ஜியா பண்ணுவோம், இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து வெரி வெரி ரேர்.